நமது நாட்டிய நடன மணிகள் தனலட்சுமி மற்றும் ரேகா குமார் அவர்களை இன்னும் பல சாதனைகள் புரிய வேண்டும் என்று அவர்களின் குருவாகிய நான் மிக்க மகிழ்ச்சியுடன் உங்கள் அனைவரையும் இந்த நன்னாளில் வரவேற்கின்றேன். பெற்றோர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இப்போ இந்த கேர்ள்ஸ் எல்லாமே நம்ம பரதநாட்டியம் கிரேட் எக்ஸாம்ஸில் 8 கிரேடும் முடிச்சிருக்காங்க. நல்லா அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா அது ஒரு ஈஸியான காரியம் இல்லை. ஃபர்ஸ்ட் கிரேட்லேருந்து சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்தாதான் 8வது கிரேட், அதாவது ஒரு அரங்கேற்றம் பண்ணால் என்னென்ன கற்றுக்குவாங்களோ அதோட தியரியும் சேர்த்து இந்த கேர்ள்ஸ் கற்றுக்குறாங்க. தேவன் தந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது. ராகவேந்திரர் படத்தில் வர பாட்டு இது. இந்த ஆடல் கலை நடராஜர் தந்த தெய்வீக கலை. இந்த தெய்வீக கலையை மாணவ மாணவிகளுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கக்கூடிய 20 ஆண்டுகளாக கற்றுத்தந்து கொண்டிருக்கக்கூடிய சேலத்திற்கும் பரதத்திற்கும் பெருமை சேர்க்கும், எங்கள் அம்மாப்பேட்டைக்கும் பெருமை சேர்க்கும் புஷ்பாஞ்சலி நாட்டிய கலாலயா, என் அன்பு தங்கைகள் தனலட்சுமி ரேகா அவர்கள் நடத்தும் புஷ்பாஞ்சலி நாட்டிய கலாலயாவின் 110 மாணவிகள் கலந்து கொண்டு ஆடும் இந்த நடனாஞ்சலி நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா ரொம்ப பரதக்கலை சாதாரணமாக வந்துடாது. சரஸ்வதியினுடைய அருள் இருந்தால் தான் அது ஒரு தெய்வீக கலை. அவங்களால போன ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் அந்த பரதக்கலையை கற்றுக்க முடியும். இந்த விழாவிற்கு
எல்லாருக்கும் குருவாக இருக்கக்கூடிய நம்ம லதா மாணிக்கம் அவங்கள பற்றி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க வந்து அபிநய நாட்டிய கலாலயான்னு சொல்லிட்டு சேலத்தில் 35 ஆண்டுகளாக மாணவிகளுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ பரதநாட்டியம் தமிழ் ஆசிரியை நிறைய அப்படின்னு சொல்லி நிறைய வாங்கியிருக்காங்க. டெல்லி, பம்பாய் போன்ற நகரங்கள் எல்லாம் போய் பரதக்கலையை வந்து பரப்பிட்டு அந்த மாணவிகளை ஆட வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு கான்செப்ட் சொன்னாலும் போதும், அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி. கான்செப்ட்ல வந்து ஒரு பரத நிகழ்ச்சியை வந்து அரங்கேற்றுவாங்க. சேலத்தில் இருக்கக்கூடிய முன்னணி பள்ளிகளான க்ளூனி மெட்ரிகுலேஷன், எமரால்டு வேலி, சாரதா வித்யாலயா, இங்கெல்லாம் இவங்க தான் நடன ஆசிரியர். எல்லாத்தோட ஒரு முத்தாய்ப்பா 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி அவங்க க்ளூனி பள்ளியில் ஒரு பெரிய உலக சாதனையை நிகழ்த்தினாங்க. 483 மாணவிகள் பானையின் மீது ஏறி நின்று கொண்டு காலை கீழே வைக்காம பானையின் மேலேயே ஒரு முழு பாடலுக்கு கையசைத்து காலசைத்து பரதம் ஆடி அது இந்தியா ரெக்கார்ட்ஸ், தமிழன் ரெக்கார்ட்ஸ்லாம் 4 சாதனைகள், உலக சாதனைகள் படைச்சாங்க. அவங்களுக்காக ஒரு தடவை ஒரு கைத்தட்டல் தட்டலாம். அந்த சாதனை வந்து நானும் போயிருந்தேன். அந்த சாதனை அவங்க வந்து 10 மணிக்கு அந்த சாதனை நிகழ்த்தினாங்க. 10:10க்கு அங்கேருந்தே நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன். அது ஆயிரக்கணக்கான பேர் ஷேர் பண்ணி உலகமெங்கும் போச்சு. அந்த வாய்ப்பு அவங்களால எனக்கு கிடைச்சது. நான் பிரபலமான அவங்களால அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து அவங்களுடைய சிஷியைகள் தான் இந்த தனலட்சுமி, ரேகா, சக்தி மாஸ்டர், சரவணன், இவங்க எல்லாருமே வந்து அவங்க உருவாக்கிய சிஷியர்கள். அந்த லதா மாணிக்கம் மேடம், அவங்களுடைய வீட்டுக்கார் மாணிக்கம் மிக சிறந்த வழக்கறிஞர். அவங்க நல்ல அன்பாக பழகக்கூடியவர். இன்னைக்கும் சேலத்தில் பரதக்கலையை விடாமல் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பரதக்கலைக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லிட்டு, அடுத்து இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய, எதிர்நீச்சல் சன் டிவியில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினி கதாபாத்திரத்தில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கிற ஹரிப்பிரியா மேடம் அவங்க வந்து பிரியமானவளே அப்படிங்கிற தொடரில் வந்து அறிமுகமானாங்க. சினிமா எடுக்கிறது ஈஸி, சீரியல் எடுக்கிறது கஷ்டம். சினிமாவில் ஒரு கிளைமேக்ஸ் தான், ஆனால் சீரியலில் ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ். அதுவும் மெகா தொடர் எடுக்கணும்னா டெய்லி ஒரு கிளைமேக்ஸ். அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு எடுக்கணும். அந்த மெகா தொடர் முடிகிற வரைக்கும் அவங்களால ஒரு வேற எந்த ஊருக்கு போக முடியாது, எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்க முடியாது. இந்த எதிர்நீச்சல் சீரியல் நான் வாழ்க்கையில் பார்க்குற ஒரே சீரியல் எதிர்நீச்சல் தான். சீரியல்னாலே எனக்கு பிடிக்காது, சோகா அழுகுன்னு சொல்லிட்டு பார்க்காமே இருந்தேன். 2022ஆம் ஆண்டு கொரோனாவுக்கு முன்னாடி நாங்களாம் 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம், சீரியல் பார்க்க முடியாது. கொரோனா காலத்தில் நாங்கள் 8 மணிக்கே வீட்டுக்கு போய் பழகினதுனால ஒரு நாள் தற்செயலாக ஒரு எதிர்நீச்சல் சீரியல் பார்த்தேன். நான் பார்த்த முதல் 2024 சீரியலே முதல் சீனே இவங்க நடித்தது தான். இவங்களுக்கு ஒரு பதட்டம் அதிகமாகி, டென்ஷன் அதிகமாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. அந்த ஈஸ்வரி அக்கா, ரேணுகாக்கெல்லாம் அவங்கள வந்து அட்மிட் பண்ணி காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன். அப்போவே அந்த தொடர் ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க நடிப்பு ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக இருந்தது. இவங்க சென்னையில் வாழ்ந்தாலும் இந்த ஒரு மதுரையில் நடக்கக்கூடிய மாதிரி எங்கிட்டு இங்கிட்டு வைய அந்த பாஷையை நேட்டிவிட்டியோடு நல்லா அருமையாக நடிச்சிருக்காங்க. அந்த சீரியலில் வந்து 2 கேரக்டர் தான். இப்போ நம்மளை எல்லாம் விட்டு பிரிந்த மாரிமுத்து, ஒரு அற்புதமான நடிகர் மாரிமுத்து சார். அவர் குணசேகரன், அவர் அந்த பாத்திரமும் நந்தினிங்கிற கதாபாத்திரத்துக்கு தான் ரசிகர்கள் ஜாஸ்தி. அவர் எதிர்பாராமல் மிகவும் இழந்துட்டார். அந்த நாள் பூரா நாங்கள்லாம் ரொம்ப கண்ணீர் விட்டு ரொம்ப வருத்தப்பட்டோம். அவர் டிவி முன்னாடியே உட்காந்துருந்தோம். அவர் வந்து ஒரு இந்த கதையில் வந்து ஆணாதிக்கம் உள்ளவர், பெண்களை வந்து மதிக்க மாட்டார். இவங்கெல்லாம் அந்த கதை பிரகாரம் நல்லா படித்த பெண்கள், சாதிக்கணும்னு துடிக்கக்கூடியவங்க. ஆனால் அவர் வந்து அவங்கள வந்து ரொம்ப அடிமைத்தனத்தில் ரொம்ப இது பண்ணுவார். ஆனால் அவருக்கே கவுண்டர் கொடுக்குற மாதிரி இவங்க பக்கத்தில் அந்த ரேணுகாக்கா கிட்ட அவங்க பேசுகிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு கமெண்ட் அடிப்பாங்க. கலாய்க்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அது ரொம்ப ரசிக்கும்படி இருக்கும். அதே போல் இவங்களுக்கு அந்த கதிர் அப்படிங்கிற கணவன் கூட இவங்க படுற கஷ்டங்கள், அவர்கிட்ட மாட்டி அந்த மாதிரி எத்தனையோ குடும்ப பெண்கள் நம்ம பார்க்குறோம். அவங்க நம்ம ஒரு நடிப்பு மாதிரியே இல்லாமல் நம்ம கண்களில் கண்ணீரை வர வச்ச சீன்லாம் இருக்கு. குறிப்பாக அந்த நந்தினியோட அப்பா அவமானப்படுற காட்சியிலெல்லாம் இவங்க நடிப்பு ரொம்ப மிகுந்த பாராட்டுக்கள். எங்களால் கண்ணீர் விட்டு அழுதோம், அந்த சீரியலுக்காக அழுதது. அதே மாதிரி அந்த கரிகாலன் இவங்க போட்டு ஓட்டு இருக்கு. அந்த கரிகாலன் ஒரு கேரக்டரு மாப்பிள்ளையா நல்லா அந்த போர் அடிக்காமல் இருக்கு. எரில் நீச்சல்னா வில்லனால கிடையாது, இவங்கனால தான் ஜாலியாக இருக்கு. சமீபத்தில் அந்த ரேணுகாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு சண்டை வந்தப்போ இவங்க
பேசாமல் இருக்கும்போது அந்த உணர்ச்சிகரமான நடிப்பெல்லாம் என்னோட பெண்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். எதிர்நீச்சல், இவங்க எதிர்நீச்சல் போட்டு தான் அந்த எதிர்நீச்சலே வெற்றியடைய வச்சிருக்கிறாங்க. நான் தவறாமல் 9 மணிக்கு பார்த்தேன். இப்போ 9 மணிக்காக கடையவே 9க்கு சாத்தணும், 8க்கு சாத்திடுறேன். இப்போ 9 மணிக்கு எதிர்நீச்சல் பார்க்கணுன்னு. அப்படி எதனால் பார்க்க முடியாமல் போனால் சன் நெக்ஸ்டில் பார்ப்பேன். ரொம்ப அற்புதமான நடிகர். இந்த பொன்னியின் செல்வன் ஒரு கதை கல்கி எழுதியிருப்பார். பொன்னியின் செல்வன் அதில் வந்து நந்தினிங்கிற கதாபாத்திரம் தான் அந்த நாவல்லையே பயங்கரமான ஒரு முக்கியமான கதாபாத்திரம். நாவல் வெற்றியடையும் அந்த நந்தினி பாத்திரம் தான் பெருசு. சினிமாவில் பொன்னியின் செல்வன் படம் மணிரத்னம் எடுத்தாரு, அதில் ஐஸ்வர்யா ராய் நடித்தாங்க. அந்த பாத்திரம் தான் பெருசு. அந்த மாதிரி இந்த எதிர்நீச்சல் சீரியல்ல இந்த நந்தினி பாத்திரம் தான் மிக முக்கியமான பாத்திரமாக ரசிகர்கள் அந்த தொடர் வெற்றியடைய இன்றும் காரணமாக. இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சீரியல் கிடையாது, அதனால நாங்கள் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கோம். இல்லைன்னா எல்லாரும் எதிர்நீச்சல் பார்க்கணும்னு இவங்கள விட்டுட்டு அங்கே போயிடுவாங்க நந்தினியை பார்க்கணுன்ட்டு. அந்த அளவுக்கு ஹரிப்பிரியா மேடம் அவர்கள் வந்து நடிப்பு கலை. இன்ஸ்டாகிராமில் ஹரிப்பிரியா அஃபீஷியல் பேஜின்னு இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கும், அதில் போய் பாருங்க. இவங்களோட இன்னொரு ஜாலியான உருவத்தை பார்க்கலாம். நல்லா ரீல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் நல்லா மனம் விட்டு சிரிக்கிற மாதிரி, நம்ம மன அழுத்தத்தை குறைக்கிற மாதிரி. இவங்க 4 பேரும் அந்த படத்தில் ஜனனி, ரேணுகாக்கா, ஈஸ்வரியக்கா, ஜனனி, இவங்களை ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லுங்க. சேலம் ரசிகர்கள் சார்பாக கேட்டதா சொல்லுங்க. அவங்க வந்து ரீல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இவங்க நேச்சராக நல்ல கலகலப்பான கேரக்டர் தான். ஆனால் இது நந்தினி பாத்திரத்தில் நல்ல உருக்கமாகவும் சிறப்பாகவும் நடிக்கிறாங்க. அவங்களுடைய நடிப்பு மேன்மேலும் வளரணும். அந்த எதிர்நீச்சல் தொடர நாங்கள் இறுதி வரை பார்ப்போம். அவங்க அந்த குழுவுக்கும் சேலம் வருகை தந்த இவங்களுக்கு சேலம் ரசிகர்கள் உங்களை எல்லா சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றியும் நான் தெரிவித்து மகிழ்கிறேன். ரொம்ப நன்றிங்க மேடம். அடுத்து வந்து நம்ம தனலட்சுமி, ரேகா அன்பு தங்கைகள். அவங்க 2 பேருமே நான் ரொம்ப சின்ன குழந்தையிலேருந்தே பார்க்குறேன். அவங்க 2 பேரும் உருவானதுக்கு பெரிய காரணம் அவங்க அம்மா விமலா அக்கா. நான் எங்கள் சொந்த அக்காவுக்கு சமமாக மதிக்கக்கூடிய விமலா அக்கா தன் பெண்களை வந்து நல்ல முறையில் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து பல கஷ்டத்தை தாண்டி இன்றைக்கி வந்து எல்லாரும் பாராட்டும்படி இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டம் திரட்டி நிகழ்ச்சியை வந்து டிடி தமிழில் வந்து ஒரு தொகுப்பாக இருக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. தனலட்சுமி வந்து நல்ல சேலத்தில் 8 இடத்துல பரதநாட்டியம் போய் சுழன்று போய் கற்றுக் கொடுக்குறாங்க, வாடகைக்கு எடுத்து கட்டடத்தை. ரேகா வந்து நோட்டர் டேம் ஜெய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் போய் இப்போ நடன ஆசிரியராக இருக்காங்க. நிறைய சிதம்பரம், மதுரை, திருச்சி எல்லாம் போய் நடுவர்களாக இருந்து நிறைய நடன நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நடுவர்களாக இருக்கிறாங்க. அரங்கேற்றங்கள், சலங்கை பூஜைகள்லாம் நிறைய நடத்துகிறாங்க. பரதநாட்டியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காகவே தங்களோட வாழ்க்கை இவங்களும் இந்த வயதில் அர்ப்பணித்து இவங்க நினச்சிருந்தா வேறு ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம், பிஸ்னஸ் போயிருக்கலாம். ஆனால் அழகுக்கலை நிபுணர்களாகவும் இருக்கிறாங்க. நல்ல ஒரு நட்டுவாங்க செய்யறதுல ரொம்ப சிறந்தவங்க. இந்த அருமை தங்கைகள் இருவரும் நான் வந்து 7:30 மணிக்கே போகணும், ஒரு நிச்சயதார்த்தம் இருந்தது. இருந்தாலும் இவங்களை விமலா அக்கா அவங்க தான் என்ன இன்னும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய அவங்களுடைய குழந்தைகள் 2 பேரையும் பார்த்தேன். டான்ஸ் எல்லாம் அட்டகாசம். அந்த பரத கலர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. பரதநாட்டியம் வந்து நமக்கெல்லாம் எப்படி அது ஒரு தெய்வீக கலை. பரத முனிவர் வந்து கண்டுபிடிச்சதுனால இதுக்கு பரதன்ற பேர் வந்தது. இல்லை பாரத நாட்டில் வந்து இந்த கலை வந்து வெளிநாடுகளில் பரதம் இருந்தாலும் பாரதத்தில் தான் தோன்றியதால் பரதம்னு ஒரு பேர் வந்தது. இல்லை பாவம், ராகம், தாளம்னு 3 பிரிவாக அந்த உணர்ச்சிகள், ராகம், இசை, தாளத்தோட அந்த அதுலேருந்து பா, ரா, தா எடுத்து பரதம்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதில் நிருத்தியம், நித்தியம்னு பல வகைகள்லாம் இருக்குது. ஒரு அற்புதமான தெய்வீக கலை. எங்களுக்கெல்லாம் வந்து பரதக்கலை எப்படி அறிமுகம்னா சினிமா மூலம்தான், பழைய சினிமாக்கள் மூலம்தான் இந்த பரதக்கலையெல்லாம் மனசில் பதிஞ்சது. குறிப்பாக நாட்டிய பேரொளி பத்மினி, ஒரு சில சினிமா பாடல்கள் பரதநாட்டியத்தை அவங்க அப்போ வந்து நடித்த நடிகைகள் எல்லாம் அதுக்காக பரதத்தை முறைப்படி கற்றுக்கிட்டு அந்த தெய்வீக தன்மையோட அர்ப்பணிப்போட படத்தில் வந்து நடனம் ஆடினாங்க. இந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் சபாஸ் சரியான போட்டின்ட்டு பத்மினி வைஜெயந்தி மாலாவும் கண்ணும் கண்ணும் கலந்து உள்ளம் கொண்டாடுதேன்னு ஒரு பாடல் 60 வருஷம் ஆனாலும் அந்த பாடல் இன்றைக்கும் டிவியில் ரசிக்கப்படுது. அதுக்கப்புறம் இருமலர்கள் படத்திலையும் பத்மினி மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தால்னு ஒரு பாடல், மன்னாதி மன்னன்ல ஆடாத மனமும் ஆடுமோ, இதெல்லாம் பத்மினியம்மா. அவங்க இன்னைக்கு நம்மக்கிட்ட இல்லைனாலும் அவங்க நாட்டிய பேரொளி மாதிரி சேலத்து நாட்டிய பேரொளி நம்ம லதா மாணிக்கத்தோட இளைய நாட்டிய பேரொளிகளாக
தனலட்சுமி ரேகா இருக்காங்க. அதே போல் ரேவதி அவங்க வந்து வைதேகி காத்திருந்தால் அழகு மலர் ஆட அந்த பாட்டுக்கும், புன்னகை மன்னனில் கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்ததுக்கு ரொம்ப பரதநாட்டியத்தெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஆடியிருப்பாங்க. பானுப்பிரியா வந்து அழகன் படத்தில் ஜாதி மல்லி பூச்சரமே என்ற பாடலுக்கு நல்ல பரதநாட்டியம். ஸ்ரீபிரியா அவங்க வந்து எனக்குள் ஒருவன் படத்தில் தேர்கொண்டு சென்றவன் யாரென்று சொல்லடி தோழி, அப்புறம் நட்சத்திரம் படத்தில் அவள் ஒரு மேனகையில் ஸ்ரீபிரியாவுடைய நடனம் நல்லாயிருக்கும். அடுத்தது அமலா அந்த மைதிலி என்னை காதலி படத்தில் ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், இந்த பாட்டு ஸ்கூல் ஆண்டு விழாவில் ஆடாதவே இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த கண்ணே கனியம் இதில் அகிலம் திரு நடனம்ட்டு எல்லாத்தோட பரதநாட்டிய கடையில் சுதா சந்திரன் ஒருத்தர், ஒரு கால் அவங்களுக்கு கிடையாது. சுதா சந்திரன் செயற்கை கால் பொருத்தப்பட்டவங்க. அவங்க பரதத்தை கற்றுக்கிட்டு மயூரின்ற படத்தில் நடித்து நடன வேதம்னு அது பாட்டு பேர் தெரியல, அற்புதமாக நடனம் அவங்க பரதக்கலையை பரப்புனாங்க. அடுத்து வந்து நதியா உனக்காகவே வாழ்கிறேன் இளஞ்சோலை பூத்ததான்ற பாடல். அப்புறம் வந்து வருஷம் 16 குஷ்பு கங்கை கரை மன்னனடி இது பரதநாட்டிய பாடல். ஜீன்ஸ் படத்தில் ஐஸ்வர்யா ராய் கண்ணோடு காண்பதெல்லாம். கடைசியாக நம்ம எடுத்தோம்னா சந்திரமுகியில் ஜோதிகா ராரா சரசுக்கு ராரா, இந்த பாடல்லாம் பரதநாட்டியத்தை வந்து பரப்பின பாடல். இப்படி இருந்த பாடல்கள்லாம் இன்னைக்கு வந்து குத்து பாடல்கள் திரைப்படங்களில் நிறைய வந்து அது திரும்ப திரும்ப டிவிக்கெல்லாம் ஒளிபரப்பாகி அந்த தொன்மையான பரதநாட்டிய கலையை அழிஞ்சிருமோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது பரதநாட்டிய கலையை அழிக்க யாராலும் முடியாது. இத்தனை பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகளுக்கு வந்து பரதநாட்டியத்தை வந்து கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, எத்தனை குத்துப்பாட்டு வந்தாலும் சரி எது வந்தாலும் பரதத்தை இந்தியாவிலிருந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்திலிருந்து அழிக்க முடியாதுங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இப்போ அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்க. இது வரைக்கும் அரங்கத்தில் ஆடிட்டு இருந்த ஆட்டத்தை நடுரோட்டுக்கு கொண்டு வந்து ஆணும் பெண்ணும் ஆடுற மாதிரி இப்போ கொண்டு வராங்க. பெற்றோர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழக முதல்வருக்கே மெயில் அனுப்ப போகிறேன். அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் குழந்தைங்க அனுப்பாமல் இந்த பரதத்தை கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ தெய்வீகமாக அவங்க முக மகாலட்சுமி மாதிரி இருக்குது, பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் போன்ற நம் கலாச்சாரத்துக்கு இல்லாத நடனங்களை கற்றுக் கொடுக்காதீங்க. இன்னைக்கு வந்து பிரதோஷம் எல்லாருக்கும் தெரியும். பிரதோஷம் அப்படின்னாலே கைலாசத்தில் 30 கோடி தேவர்களும் வந்து சிவன் நடனம் ஆடுவார் பார்க்குறாங்க மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வேலை சிவதாண்டவம். நடராஜர் வந்து சிவனோட ஒரு அம்சம், அவர் மகிழ்ச்சியாக ஆடுறது தான் சிவதாண்டவம். ஸோ அந்த இறையருள் நிரம்பிய இந்த பிரதோஷ நாளில் எல்லாம் 30 கோடி தேவர்களும் ஒன்று கூடி அந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஆசீர்வாதம், இறைவனின் ஆசீர்வாதம், குரு ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். நீங்கள் வந்து பரதம் மட்டும் முக்கியம் இல்லை, உங்களுக்கு படிப்பும் முக்கியம். பரதத்தோட நீங்கள் நல்லா படித்து கல்வி அறிவு கம்ப்யூட்டர் அறிவு எல்லாம் பெற்று உங்கள் குருமார்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்கள் மாணவிகளுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது நிகழ்ச்சி. ஒரு குரூப்போட ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம், மேக்கப்பு, சாங் செலெக்ஷனு, கோரியோகிராஃபி, சவுண்ட் அண்ட் லைட்டு, இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பேர் பாடுபட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதை விட மிக கடினமான ஒரு உழைப்பை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆகும். இவ்வளவு குழந்தைங்களையும் இவ்வளவு அழகாக அற்புதமாக ஆட வச்ச நமது சேலம் சிஸ்டர்ஸ், எனது அன்பு மாணவிகள் தனலட்சுமி, ரேகா அவர்களுக்கு எனது வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம சீஃப் கெஸ்ட் எல்லாம் இருக்கிறப்பயே என்னோட மாணவிகளை வாழ்த்தி நாட்டிய நிபுணா என்கின்ற அவார்டை வந்து இவங்க 2 பேருக்கும் நாங்கள் வந்து வழங்குறோம். நாட்டிய நிபுணா என்கின்ற பட்டத்தை மாஸ்டர் வாங்க, நாங்கள் அனைவரும் சேர்ந்து இவர்கள் 2 பேருக்கும் வழங்குகின்றோம். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் ரொம்ப தேவை. தயவு செய்து எல்லாரும் எழுந்திருச்சு நின்று குழந்தைகள் முதற்கொண்டு நமது சேலம் சகோதரிகளை வாழ்த்துவோம். எங்களை போன்ற கலைஞர்களுக்கு உற்சாகப்படுத்துவது உங்கள் கைத்தட்டல் தான். இவங்க வந்து 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் இப்படி தொடர்ந்து மிக அற்புதமாக நிகழ்ச்சியை இது போன்று நடத்தி பல மாணவிகளை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நமது மேடையில் வீற்றிருக்கும் அனைவரும் வந்து இதை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
புஷ்பாஞ்சலி நாட்டிய கலாலயனுடைய 20ஆம் ஆண்டுடைய இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சி மிக சீரும் சிறப்புமாக எழுச்சியோடும் பிரம்மாண்டமான முறையிலே இங்கே நடைபெற்று நிறைவுற்றுள்ளது. இந்த இனிய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சென்னையிலிருந்து வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சன் டிவியினுடைய எதிர்நீச்சலுடைய புகழ் மற்றும் சன்லைப்பினுடைய ஒளியன் ஒளி அமைப்பிலே சிறப்பாக வர்ணனை ஆற்றுகின்ற ஹரிப்பிரியா இசை அவர்களே மற்றும் இந்த சேலம் சகோதரனுடைய குருவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமதி லதா மாணிக்கம் அம்மை அவர்களே, இங்கே வருகை சிறப்பித்துக் கொண்ட மற்றும் சென்றுள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது எங்களது ஓம் ஆறுபடையப்பா முருகன் நண்பர்கள் சார்பாக நமது புஷ்பாஞ்சலி நாட்டிய கலால பள்ளிக்கு நமது குமரகிரி முருகன் தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில் பங்குனி உத்தர திருநாள் என்று 17 ஆண்டுகளாக கலை நிகழ்ச்சியும் அதேபோல செங்குந்தர் மாரியம்மன் ஆடிப்பிரிவிழா என்று கம்பம் வந்த சிறப்பான நன்னிலே 13 ஆண்டுகளாகவும் நிகழ்ச்சி தொடர்ந்து எங்களுக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டிய பள்ளியானது மேலும் மேலும் வளரும் 400 மணியமாக வளர வேண்டும் என்று எல்லாமல்ல குமரகிரி முருகனையும் மாரியம்மனையும் வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு இவர்கள் ஏற்கனவே நடன கலைமணி பரத கலைவாணி என்ற பட்டத்தை மன்ற ஜெயலட்சுமி அவர்கள் இன்றைய தினம் அவருடைய குருநாதர் லதா மாணிக்கம் அம்மையார் அவர்கள் நாட்டிய நிபுணா என்ற பட்டத்தையும் வழங்கியுள்ளார்கள். இதனுடைய கருத்து இவர்கள் செய்த ஒரு மாதமாக சிறப்பாக சிரமப்பட்டு நடத்தி கொண்டிருக்க சான்று சாதனை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு திருமதி நித்திய சூடாமணி பரத சேவாரத்தனையும் ரேகா குமார் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த ஆண்டு அவருடைய குரு லதா மாணிக்கம் அம்மையார் அவர்கள் அவருக்கும் நாட்டிய நிபுணர் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் மேலும் மேலும் பல பட்டங்களை பெற வேண்டுமாய் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு அவர்கள் இருவருக்கும் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசை வழங்கி சிறப்பு செய்கின்றோம். அதேபோல சிறப்பு விருந்தினர் ஹரிப்பிரியா இசை அம்மையார்களுக்கும் கதாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்களுக்கு எனது குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி.